வணக்கம். பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக பாஜக தொண்டர்களே வந்து சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள பதிவிடுறத வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்ற ஒரு நிகழ்ச்சியில மேடையில அமர்ந்திருக்கும்போதே மோடிய வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையா விமர்சித்து பேசியிருந்தாரு. இது குறித்து நயினா நாகேந்திரன் வந்து எந்த எதிர்ப்பும் பதிவு செய்யல அப்படின்னு ஒரு விவாதம் வந்து உண்டாச்சு. இதுக்காக தான் சமூக வலைதளங்கள்ல பாஜக தொண்டர்கள்லாம் வந்து என்ன போட்டுட்டு வராங்கன்னா, நயினா நாகேந்திரன் வந்து பாஜகவோட அடுத்த தலைமையா வரணும்னு நினைக்கிறாரு. மோடி நம்ம கட்சியோட தலைவர வந்து இப்படி கடுமையா ஸ்டாலின் விமர்சித்த போது, இது குறித்து எந்த எதிர்வினையும் ஆற்றல. இதே அண்ணாமலை அங்க இருந்திருந்தாருன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாரிலாம் பேசியிருப்பாரா? அண்ணாமலை தான் அதுக்கு விட்டிருப்பாரா? இல்ல அண்ணாமலை அது குறித்து எதிர்கருத்துக்களை தெரிவிக்காம விட்டிருப்பாரா? அதனால தான் அண்ணாமலையே நாங்க வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு தொண்டர்கள்லாம் வந்து சமூக வலைதளம் வந்து கருத்துக்கள வந்து பதிவிட்டு வராங்க. ஆனால் நயினா நாகேந்திரன் தரப்பு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில நான் பங்கேற்றது வந்து ஒரு புரோட்டோகால். இதே மாதிரி வந்து யார் யாரு எங்கெங்க பேசணும், என்னென்ன பேசணும் எல்லாமே வகுத்துக்கப்பட்டது. நான் பங்கு பெற்ற உடனே வந்து அது எனக்கு தெரியாது இது மாரிலாம் பேச முடியும்னு சமாளிச்சிருக்காரு. இருந்தபோதிலும் பாஜக தொண்டர்கள்லாம் வந்து இவர் அதிமுககாரரு, அதிமுகலேருந்து வந்தவர்ன்றதுனால பாஜக குறித்த இவருக்கு கிடையாது. திராவிட மாதிரி எல்லாத்துக்கும் நாங்க தலையாட்டிட்டு உட்கார்ந்திருக்க மாட்டோம். திராவிடத்திற்கு எதிரான பதிலடிய தான் நாங்க பாஜக தரப்பு கொடுப்போம். எனவே அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக வர வேண்டும் என ஒரு சில கட்சி தொண்டர்கள் கருத்துக்கள பதிவேற்றி வராங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து அண்ணாமலை மீண்டும் தொடரக்கூடாதுன்னு டெல்லிக்கு கடிதங்கள் எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் மற்றும் கடைநிலை பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து மீண்டும் அண்ணாமலையே வந்து தமிழக பாஜக தலைவராக தொடரணும். அவரு தொடர்ந்தா தான் திமுகவுக்கு இங்க சிம்ம சொப்பனமா விளங்கும். நயினா நாகேந்திரம், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணனா போனா, இது மீண்டும் வந்து பாஜக வந்து யாருன்னே தெரியாத ஒரு கட்சியா தான் இருக்கும். இன்னைக்கு திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு களத்துல இருக்குதுன்னா, அதுக்கு காரணம் அண்ணாமலை தான். எனவே அண்ணாமலை தான் மீண்டும் வேண்டும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை எழுத முடியுது, பார்க்க முடியுது. ஒருபுறம் நயினா நாகேந்திரன் கட்சி தலைவர் பதவிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தே, தொண்டர்களே வந்து நயினா நாகேந்திரன் வேணாம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர வேண்டும் அப்படின்னு கருத்துக்களை பதிவேற்றத பார்க்க முடியுது. மேலும் வந்து நமக்கு கிடைத்த ஒரு முக்கிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி தலைமை மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலையை தொடர விருப்பம் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள் இருவருமே அண்ணாமலைக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ற ரீதியில வந்து முடிவெடுத்திருக்கிறதாகவும், இது குறித்த அறிவிப்பு இன்னும் சில நாட்கள்ல வந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.